வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்த அலசப் போறோம். அதுதான் பாட்செயின் மேட்டா கேபிகே வெள்ளை அறிக்கை, அதாவது ஒயிட் பேப்பரோட முழுமையான சுற்றுச்சூழல் கட்டமைப்பு. இது வெறும் சாதாரண டாக்குமெண்ட் கிடையாதுங்க. இது ஒரு பிரம்மாண்டமான ஈகோசிஸ்டத்தோட டிஜிட்டல் வரைபடம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு புது டெக்னாலஜியை புரிஞ்சுக்கணுமானாலும் முதல்ல அதோட அடித்தளத்தை பார்க்கறதா சரியான வழி. அந்த வகையில இன்னைக்கு நாம இந்த திட்டத்தோட வெளிப்புற அமைப்புகளையும் அதோட வழிகாட்டுதல் கட்டமைப்பையும் ரொம்பவே துல்லியமா டீகோட் பண்ண போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த திட்டத்தோட விரிவான டெக்னிக்கல் விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை கொஞ்சம் கவனிங்க. 2026 ஆச்சரியமா இருக்குல்ல? பொதுவா காப்புரிமை அல்லது காப்பிரைட் வருஷம்னா நடப்பு ஆண்டதான் குறிப்பிடுவாங்க. ஆனா இந்த பாட்செயின் அறக்கட்டளை ரொம்பவே திட்டமிட்டு எதிர்காலத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க வெறும் இன்னைக்கு தேவைக்கான ஒரு விஷயத்த மட்டும் உருவாக்கல, 2026 குறி வச்சு ஒரு நீண்ட கால பார்வையோட இந்த நெட்வொர்க்கை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. இன்னது ஒரு சின்ன எண் அவங்களோட பெரிய தொலைநோக்கு சிந்தனையை நமக்கு உணர்த்துது. சரி, முதல்ல இந்த ஈகோசிஸ்டமோட முதல் அடுக்கான மெட்டாபாட் அறக்கட்டளை பத்தி பாப்போம். 2026க்கான இந்த மாபெரும் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துற அடித்தள நிறுவனம் இந்த மெட்டாபாட் ஃபவுண்டேஷன் தான். ஆனா இது எதை வச்சு தன்னோட நெட்வொர்க்கை இயக்குது? அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது வேற எதுவும் இல்ல, மெட்டாபாட் நேட்டிவ் யூட்டிலிட்டி காயின், அதாவது சுருக்கமா மெட்டா கேபிகே. இதுதான் இந்த மொத்த சிஸ்டத்தோட பொருளாதார இயந்திரம். யூட்டிலிட்டி காயின் அப்படிங்கிறது வெறும் முதலீடு செய்யற விஷயம் மட்டும் இல்லைங்க. இந்த நெட்வொர்க்குள்ள சேவைகளை பெறவும் டிரான்சாக்ஷன் பண்ணவும் திட்டத்தை இயக்கவும் பயன்படுற ஒரு டிஜிட்டல் எரிபொருள்னே சொல்லலாம். இந்த ஒரு நாணயத்தை சுத்தி தான் இவங்களோட மொத்த பொருளாதாரமுமே இயங்குது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இப்போ இந்த தரவுகளோட அமைப்பை கொஞ்சம் டீப்பா கவனிப்போம். இது யூசர்களுக்கான ஒரு நேவிகேஷன் மேப். இதுல விரைவிணைப்புகள், சட்டப்பூர்வமானவை, அப்புறம் ஆராய்க அப்படின்னு 3 முக்கிய பகுதிகள் இருக்கு. இதுல நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். அந்த ஆராய்க அப்படிங்கிற செக்ஷன்ல பாட் ஸ்கேன், பாட் டூல் கூடவே சேர்த்து முதல் 2 பகுதிகள்ல இருக்கிற அதே எங்களை பற்றி, தனியுரிமை கொள்கை மாதிரியான லிங்குகளையும் திரும்ப திரும்ப கொடுத்திருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, வெளிப்படைத்தன்மைக்கும் யூசர்கள் எதையும் ஈஸியா அணுகிறதுக்கும் அவங்க எவ்ளோ முக்கியத்துவம் தர்றாங்க அப்படிங்கறது தான். தகவல்களை தேடி யூசர்கள் எங்கேயும் அலையக்கூடாது, எல்லாமே கை கெட்டும் தூரத்துல இருக்கணும்னு ரொம்ப கவனமா டிசைன் பண்ணிருக்காங்க. அடுத்து பகுதி 2, சுற்றுச்சூழல் கருவிகளை, அதாவது ஈகோசிஸ்டம் டூல்ஸை ஆராய்தல். அவங்களோட நேவிகேஷனை பார்த்த நாம இப்போ இந்த திட்டத்தோட தொழில்நுட்ப செயல்பாடுகளுக்குள்ள நுழைவோம். அந்த பெரிய ஆராய்க மெனுல சட்ட ஆவணங்கள், தொடர்பு விவரங்களை தாண்டி 2 பிரத்யேகமான டெக்னாலஜி டூல்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பாட் ஸ்கேன், இன்னொரு பக்கம் பாட் டூல். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இது 2க்கும் என்ன வித்தியாசம்? பிளாக்செயின் உலகத்துல ஸ்கேன் அப்படிங்கிறது பொதுவா பரிவர்த்தனைகளை கண்காணிக்கவும் டேட்டாவை வெளிப்படையா பார்க்கவும் பயன்படுற ஒரு தேடுபொறி. ஆனா டூல் அப்படிங்கிறது டெவலப்பர்களோ அல்லது யூசர்களோ இந்த நெட்வொர்க்ல புதுசா ஏதாவது உருவாக்கவோ நிர்வகிக்கவோ பயன்படுத்துற ஒரு கருவி. வெறும் ஒரு ஸ்கேனர் மட்டும் இல்லாம கூடவே ஒரு டெவலப்மெண்ட் டூலையும் அவங்க கொடுத்திருக்காங்கன்னா இந்த நெட்வொர்க் எவ்வளோ பெரிய லெவல்ல பலவிதமான பயன்பாடுகளுக்கு தயாராகி வருது அப்படிங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப பகுதி 3க்கு போவோம். சட்ட கட்டமைப்பு மற்றும் ஆளுகை. எவ்ளோ பெரிய அதிநவீன டெக்னாலஜியா இருந்தாலும் அது முறையான சட்ட வரம்புகளுக்குள்ள செயல்படலனா நிச்சயமா நிலைச்சு நிற்க முடியாது இல்லையா? பாட்செயின் திட்டத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம், அவங்க ஆரம்பத்திலிருந்தே சட்ட விதிகளை பின்பற்றுறதுக்கு கொடுத்திருக்கிற அதீத முக்கியத்துவம் தான். இவங்களோட இந்த கவர்னன்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குற முக்கிய தூண்கள் என்னென்னு பாருங்க. யூசர்களோட டேட்டாவை பாதுகாக்கும் தனியுரிமை கொள்கை, நெட்வொர்க்கின் சட்டப்பூர்வமான பயன்பாட்டை உறுதி செய்யும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள். இதுல பிராண்ட் வழிகாட்டுதல்கள் இருக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல். அதாவது 3வது நபர்கள் இந்த பிராண்ட் எப்படி கையாளணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒட்டுமொத்த திட்டத்தோட பைபிள்னு சொல்லக்கூடிய அவங்களோட வெள்ளை அறிக்கை. இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து நாம முதல்ல பார்த்த அந்த மெட்டா கேபிகே யூட்டிலிட்டி காயினை சுத்தி ஒரு மிக பிரம்மாண்டமான பாதுகாப்பான சட்ட கவசத்தை உருவாக்குது. இது நிச்சயமா முதலீட்டாளர்களுக்கும் யூசர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இப்போ நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த திட்டத்தோட வெளிப்புற சுற்றுச்சூழல் அமைப்பு, அதில் இருக்கிற கருவிகள், சட்ட கட்டமைப்பு, அப்புறம் 2026க்கான அவங்களோட இலக்கு, இது எல்லாத்தையும் நம்ம முழுமையா மேப் பண்ணிட்டோம். ஆனா இது எல்லாமே ஒரு பெரிய படத்தோட வெளிப்புறம் மட்டும்தான். இப்ப சொல்லுங்க, வெளியிலேயே இவ்வளோ நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டு இருக்கிற இந்த பாட்செயின் மெட்டா கேபிகே வெள்ளை அறிக்கைக்கு உள்ள உண்மையிலேயே என்ன மாதிரியான அதிநவீன டெக்னிக்கல் ரகசியங்கள் புதைஞ்சிருக்கும்? எதிர்கால பிளாக்செயின் உலகத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதுல இருக்கும்?
அதை நினைச்சு பார்க்கும்போதே ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல. கண்டிப்பா இதை பத்தி நீங்களும் யோசிப்பீங்கன்னு நம்புறேன். இந்த சுவாரஸ்யமான சிந்தனையோட இன்னைக்கு நாம விடைபெறலாம். மீண்டும் சந்திப்போம்.